என்னங்க, இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? என்ன சாரதா, ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ல, சாயந்தரம் ஆறாமற பேசக்கூடாதா? டையின் முடிச்சை சரிப்படுத்தியவாறே இளங்கோ வசந்தியை நெருங்கினான். நான் எதுவும் பேச வாய் எடுத்துடக்கூடாதே, உடனே ஆபீஸ் அது இதுன்னு ஓடிடுவீங்களே. இதோ பாருங்க, உங்க அம்மாவை இனியும் இந்த வீட்டுல வச்சுட்டு பொழப்பு நடத்த முடியாது. உங்க அண்ணாவை முதல்ல போன் போட்டு வர சொல்லுங்க. உங்க அம்மா அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். என்ன வசந்தி, படபடன்னு பொரிகிற? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசேன். அம்மா காதுல விழுந்து வைக்க போகுது. பாவம், ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. ஓ, உங்க அம்மாவுக்கு மனசு வருத்தப்படுமா? பொண்டாட்டி மனசு வருத்தப்படுவாளோன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? சே, வீடா இது? சதா நோவு நோக்காடுன்னு ஆஸ்பத்திரிக்கு கொட்டி அலறது. போதாதுன்னு அக்கம் பக்கத்து வீடுகள்ல இல்லாததையும் பொல்லாததையும் இட்டு கட்டி என் மானம் போகுது. வெளியில தலை காட்ட முடியல. எதிர் வீட்டு போனா நேத்து சாயந்தரம் முகத்துக்கு எதிர்க்கவே கேட்டுட்டா, உன் மாமியார் பாவண்டி, கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க கூடாதான்னு. அப்படி என்னத்து நான் பொல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிட்டேன்? பத்திட்டு வருது எனக்கு. ஒரே ஒரு நாள் இந்த வீட்டுல இருந்து குப்பை கொட்டி பாருங்க, உங்க அருமை அம்மாவோட லட்சணம் என்னன்னு கண்கூடா தெரியும். இப்ப என்ன பண்ணணுங்கிற? அண்ணாவை வர சொல்லி அம்மாவை பேக்கப் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆபீஸ் போனதுமே முதல் வேலையா போன் போட்டு சொல்லிடுறேன். இல்ல நைட்டு ட்ரெயின் பிடிச்சு கிளம்பி போய் நானே நேர்ல போய் கையில கால விழுந்தாவது அம்மாவை அவன் வீட்டுல கொண்டு சேர்த்துட்டு வந்துடுறேன். போதுமா? வசந்திக்கு ஒரு படி மேலாக இறைந்து விட்டு அலுவலகம் கிளம்பினான் இளங்கோ. விசாலாட்சியின் கண்கள் சுட சுட கண்ணீரை சுமந்து தத்தளித்து நின்றிருந்தன. மகனின் பார்வையில் பட்டுவிடக் கூடாதே என்று சட்டென்று பின்பக்க கிணற்றடிக்க விரைந்தாள். மனது பாறையாய் கனத்தது. துணி துவைக்கும் கல்லின் மீது சென்று அமர்ந்தாள். கிணற்றடிக்கு குடையாய் நின்றிருந்த மாமரத்தின் கிளையிலிருந்து ஏதோ ஒரு குயில் கூவிற்று. அந்த குரலுக்கு எதிர்குரலே இல்லை. விசாலாட்சியின் மனதை போலவே வெறுமை தட்டி கிடந்தது சுற்றுப்புறம். மூத்த மகன் குணசேகரன் மனதிற்குள் வந்து போனான். இதோ பாருமா, வாசிக்கு ஆபீஸுக்கு போறவ. அவளால வீட்டுல இருந்து நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்து பத்திய சாப்பாடு மாதிரி உனக்குன்னு தனியா சமைச்சு கவனிக்க முடியாது. உனக்கு தேவைப்படுறத செஞ்சு கொடுக்கவும் நேரம் கிடையாது. என்ன எடுத்துக்கிட்டா நிக்க நேரம் கூட கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால நீ இளங்கோ வீட்டுல இருமா. உனக்கு மாசம் 1000மோ 2000மோ தரேன். வேணும்னா இன்னும் கூட கேட்டு வாங்கிக்கோ. செவிட்டில் அரைந்த மாதிரி இருந்தது அவன் சொன்ன விதம். கொபுக்கொன்று முட்டிக்கொண்டு வந்து நின்ற கண்ணீரை வெகு பிரயாசைப்பட்டு அடக்கி கொண்டாள். அதனால் என்ன குணா, நான் உன் தம்பி வீட்டிலே இருந்துட்டு போறேன். என்னால உனக்கு எப்பவும் சிரமம் இராது. குணசேகரன் ஆபீஸ் காரிலேயே அம்மாவை ஏற்றி கொண்டு வந்து ரயில் ஏற்றி வழி அனுப்பி வைக்க கனத்த நெஞ்சோடு இளங்கோவின் வீட்டில் கால் வைத்து முழுசாய் ஒரு வாரம் ஓடவில்லை. அதற்குள் இங்கேயும் தான் உதாசீனப்படுத்தப்படுவதை அறிந்து மனம் வெதும்பியது. விசாலாட்சியின் 19 வயதில் திருமணம் ஆயிற்று. 20 வயதில் குணசேகரன் பிறந்தான். அடுத்த 3வது வருடத்தில் இளங்கோ. உலகமே கைக்குள் அகப்பட்ட மகிழ்ச்சி. ஆண் குழந்தைகளாய் ஈன்றுவிட்ட பூரிப்பு என்று உற்சாகமாய் சுழன்று கொண்டிருந்த வாழ்க்கை தேரின் அச்சாணி சதாசிவம் விபத்தில் மறித்துவிட முறிந்து போனது. 29 வயதிலேயே விசாலாட்சியின் வாழ்க்கை வர்ணமிழந்து போனது. குணசேகரனும் இளங்கோவும் தான் அவளின் உலகம் என்று மெல்ல மெல்ல வாழ்க்கை ஆதார சுருதிகளாக்கி கொண்டு நகர. இதோ குணசேகரன் பெங்களூரில் உதவி கோட்ட பொறியாளராகவும் இளங்கோ கரூர் வைசியா பேங்க் மேனேஜராகவும் உருமாறி விட்டிருந்தார்கள். விசாலாட்சியின் உழைப்பும் கனவும் பொய்த்து போகாது கண்முன் உயிர்த்துவிட்ட சந்தோஷ பூரிப்பில் சற்றே விழுந்த மண்ணாய் மருமகள்களின் வரவு. குணசேகரனும் இளங்கோவும் பெண் தேடும் சிரமத்தை அம்மாவுக்கு தர விரும்பாதவர்களாய் அடுத்தடுத்து சொல்லி வைத்தாற் போல் மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற போது மனம் கோணாது ஏற்று கொண்டு விட்டாள் விசாலாட்சி. வாழ போறவங்க நீங்க, உங்க சந்தோஷம்தான்ப்பா என் சந்தோஷம். வாயார சொல்லி மனமாற வாழ்த்தினாள். காலமூடிய ஓட்டத்தில் இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் எட்டி உதைக்கப்படும் பந்தானாள் விசாலாட்சி. பெங்களூருக்கும் சேலத்துக்கும் பயணப்பட்டு இழைத்து போனாள் என்று கூறினால் கூட அது மிகையாகவில்லை. வயதாகி விட்டதன் காரணமாக உடலில் வகை வகையாய் பெயர் தெரியாத வியாதிகள் எல்லாம் தஞ்சம் புகுந்திருந்தன. முதலில் அம்மாவிற்கு என்னவோ ஏதோ என்று மனம் பதைத்த மகன்கள் இருவரும் இது எப்பொழுதும் நடக்கிற கதைதான், எதற்கு தன்னை வருத்தி கொள்வானேன் என்று விட்டேற்றியாய் ஒதுங்கிவிட்டதை விசாலாட்சியின் மனம் உணராமல் இல்லை. காலையில் தன் காதுபட இன்று மகன் மருமகளின் உரையாடல் கேட்க நேர்ந்ததிலிருந்து நெஞ்சம் தணலாய் தகித்தது. கண்கள் தன்னை மறந்து சுரந்து நின்றன. 30 வருடத்திற்கு முன்பு மரித்து போன கணவர் சதாசிவத்தின் முகம் நினைவுக்கு வந்தது. திடீரென்று தான் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில்
தனித்து நின்று விட்டாற் போல் அனாதையாகி பரிதவித்து நிற்பது போல தோன்றியது. எத்தனை மணி நேரம் கிணற்றடி துணி துவைக்கும் கல்லின் மேல் சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தாலோ தெரியாது. துக்க மேலிட்டால் புடவை தலைப்பை துணி துவைக்கும் கல்லிற்கு கீழ் சிமெண்ட் தரையில் விரித்து முழங்கையை அண்டு கொடுத்து உறங்கி விட்டிருந்தாள். கண்ணீரின் சுவடுகள் காய்ந்து போன தடம் லேசாக தெரிந்தது அந்த முதிய முகத்தில். என்னங்க, உங்க அண்ணா கிட்ட போன்ல பேசுனீங்களா? இளங்கோ ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராததுமாக அவனை பிடித்து கொண்டாள் வசந்தி. ஷூவை கழட்டி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு சோஃபாவில் வந்தமர்ந்தான் இளங்கோ. எப்ப வராராம்? எங்க அன்னைக்கு ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டுதான். ப்ரொமோஷன் டிரான்ஸ்பருங்கிறதால அண்ணி இமிடியேட்டா போய் ஜாயின் பண்ணிட்டாங்களாம். அண்ணாவும் 1 month லீவ்ல போயிருக்கானாம். ஏன் ஹைதராபாத் போனா என்னவா? உங்க அம்மா எங்கேயே தங்குறதுக்கு இது ஒரு நொண்டி சாக்கு. இதோ பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு ஆசிரமம் இல்ல விடுதின்னு பாருங்க. என் சிநேகிதி ஜானகியோட மாமியார் கூட ஏதோ ஆசிரமத்துல தங்கியிருக்காங்க. வேலைக்கு சாப்பாடு ஒரு குறையும் இல்லையா? பேசாம ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுங்க. டொனேஷன் அது இதுன்னு எது கேட்டாலும் கட்டி அழலாம். வேற என்ன பண்றது? எனக்கு இதுதான் சரியான யோசனையா படுது. வசந்தி கணவனை கொஞ்சலாக உரசினபடி அருகே வந்து நின்று அவன் முகத்தை ஊடுருவி நோக்கினாள். மகுடிக்கு கட்டுப்படாத நாகமுண்டா? சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா வசந்தி, அம்மா கிட்ட எப்படி இந்த விஷயத்த? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராகுல் எங்க? கண்லே காணும். நான் வந்ததுல இருந்து மிட்-டர்ம் எக்ஸாம் வருது இல்லீங்களா, பக்கத்து வீட்டு ரமேஷோட குரூப் ஸ்டடி பண்றேன்னு போயிருக்கான். சரி சரி, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கிற மாதிரி தெரியுது. முகத்துல பழைய தெம்பே இல்ல. ஒழுங்கா சாப்பிட்டாதானே? முதல்ல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வாங்க. 10 நிமிஷத்துல உங்களுக்கு இடியப்பம் ரெடி. வசந்தி மத்தா பூவாய் சிரிப்பை உதிர்த்து விரைந்தாள். மறுநாள் இளங்கோ எழுந்து கண்ணை திறந்ததுமே கால் மாட்டில் இருந்த பெரிய பூச்செண்டுதான் கண்ணில் பட்டது. இன்று என்ன விசேஷம் என்று பூரிப்புடன் போர்வை விலக்கி எழுந்தமர்ந்தான். பூச்செண்டின் கீழாக ஒரு வெள்ளைத்தாள் காற்றில் படப்படுத்திக் கொண்டிருந்தது. என்ன இது பூச்செண்டு? கடிதம் என்று குழப்பம் சூழ வெள்ளத்தாளினை கையில் எடுத்தான். என் அன்பு மகன் இளங்கோவிற்கு அம்மா எழுதுவது. 10 மாதம் கருவறையில் சுமந்ததற்காக, காலமெல்லாம் என்னை சுமக்க வேண்டிய கஷ்டத்துக்கு என் குழந்தைகளை ஆளாக்கி விட்டதற்காக வருந்துகிறேன். மனைவி மகன் என்ற உறவு சங்கிலிகளின் தொடரோட்டத்தில் அம்மா என்ற சங்கிலி இற்று போய்விட்டது. உன்னை சுமந்த சந்தோஷம் பூரிப்பு இன்னும் என்னுள் ஜீவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நதிதான் ஓடத்தை சுமக்க வேண்டும். நதியை ஓடம் ஒரு நாளும் சுமக்காது என்பது ஏனோ புரியவில்லை எனக்கு. உன் சின்ன சினுங்கள் கூட என்னை திடுக்கிட வைத்தது அன்று. நீ சிந்திய எச்சில் பருக்கைகள் கூட எனக்கு தேவாமிர்தம். நீ கழித்த சிறுநீர் கூட எனக்கு பன்னீர். நோயும் பாயும் படுத்துகின்றன என்னை இன்று. ஆசை ஆசையாய் நான் வளர்த்த மகன்களுக்கு அந்நியமாய் நிறுத்திவிட்டது காலம். வீட்டின் ஒரு மூலை கூட என்னை சுமக்காது என்று திட்டவட்டமாய் தள்ளிவிட்டது சூழல். வருத்தமில்லை மகனே, காலத்தின் நியதி அதுவானால் காரணமில்லாமல் உன் மீது கோபப்படுவதில் அர்த்தமில்லை. உன் கையால் எந்த ஆசிரமத்தின் கதவுகளும் எனக்காக திறக்கப்பட வேண்டாம். எந்த விடுதி கதவுகளையும் உன் கையால் தட்ட வேண்டாம். நான் தவறான முடிவுக்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன். தனித்து செல்கிறேன், அவ்வளவே. கடைசியாய் ஒரு வேண்டுகோள். வரலாற்றின் சுவடுகளை காலம் அவ்வப்போது திரும்பி பார்க்க தவறுவதில்லை. உன் மகனுக்காக சேமிக்கும் போதே உனக்காகவும் சேர்த்து வைத்துக்கொள். என் நிலைக்கு என் ஆசை மகன் தள்ளப்பட்டால் என் நெஞ்சு தாங்காது. கடைசியாய் அம்மாவின் முத்தங்கள். கடிதத்தை படித்து இளங்கோ மின்சார கம்பியை பற்றிவிட்டவன் போல அதிர்ச்சிக்கு ஆளானான். அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து பெரும் கேவலுடன் புறப்பட்ட அழுகை இலக்கின்றி அவனை ஓட வைத்தது. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.